ओम द्विधा प्राप्य उत्तरमार्गपणे रेवामनिवामनाय नर्मालयं यायेन मार्गेण अभिमगीषाः वो ब्राह्मणेभ्यः सुवसिद्धवदात् मुक्तादिनो वन्द काले वर्धवजन्य प्रतिवेशदाने यजोयं गौरविदो ब्राह्मणाः सतवादा सर्वमिदं काले ओम नमोराय महादेवाय देवाय अग्निर्विभ्राजोदरः आयुर्वेदिकः अम्बधरोषोपन्नेः
கங்காவனை சிரத்தில் வைத்திருந்ததால் இவ்வித மனப்பேசத்துடன் மோசம் எனக்கு இனிமே சம்பந்தப்படாது என்று பாரதியார் சாமியை விண்ணப்பித்து திருக்கோயிலுக்குள் எடுத்துக்கொள்கிறார். ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய பாரதியார் தேவர்கள், ஈஸ்வரர், முனிவர்கள், பக்தர்கள், அடியார்கள், வேதகோஷங்கள், சாதி கூட்டங்கள், சங்கீத மேலவாசியங்கள் வழங்க அகில சிவகங்களையும் அழைத்துக் கொண்டு நவரத்ன சகிதமாக விளங்கி நின்றார். திரு ஆபரண பெட்டி, பொக்கிஷம், கவரி ஆலவட்டம், தாமரம், கொடை, தீவத்தி முதலாகிய சக்தி திருவுருவமெல்லாம் பறித்து கொண்டு கோபுரவாசலுக்குள் வைத்து அபவாட பந்தம் செய்து வந்தார். இங்கனம் உடன் வந்தவர்களெல்லாம் புறம்பே நிற்க கோபுரவாசல் கபால பந்தனமாக இருப்பதை கண்டு பார்வதியார் ஊழலாக இருக்கிறார் என்றே பிரம்மா விஷ்ணுக்களாலும் காணப்படாத மூர்த்தியானவர்கள் சந்திரனை சடாமகளுக்கு மகாதேவர் புன்னகை செய்து விடுகிறார். மகாதேவர் நந்திகேஸ்வரர் ஆதி காலத்தில் கைலாயத்தில் தோன்றி பூலோகத்தில் திருநாவலூர் கடைப்பு நம்பியாருக்கு புத்திரனாக பிறந்து பின்னர் நமக்கு தோழனாக இருக்கப்பட்ட ஆளாள சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வாழ்ந்தது திருவுளம் பற்றினார். அப்போது மகாதேவர் தங்களை அழைத்தவர் சொன்னார் என்று தெரிவித்து நந்திகேஸ்வரர் சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்தார். இங்கே தோணிக்கும் நாமகதேவ வாத்தியங்களுடன் நரகதேவ வாத்தியங்களுடன் சகல அடியார்கள் சூழ்ந்து வர சுவாமி சந்தையாத்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து வணங்கி வழிபாடு செய்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி திருவடியில் விழுந்து வணங்கி சுவாமி அடியேனை அழைத்தவாறு என்று விண்ணப்பம் செய்தார். சுவாமி திருவிழம் பட்டுள்ளார். வாரி சுந்தரா, நீ போய் பார்வதியார் ஊடலாயிருப்பதை தீர்த்து அழைத்துக் கொண்டு வாடும். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எப்போதையும் சந்தனம் குமாரே பரிவட்டம் கட்டி அழைக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சுந்தரார் பார்வதியார் சீதாரி அதிகம் மோதியோடு கபாலம் இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கிருஷ்ண நமஸ்காரம் பார்வதியார் சந்திரான் வேணுமம்மா தாய், உங்களிடமாக அனுபவித்து உலகத்தை காத்து ரட்சிக்கப்பட்ட பரமேஸ்வர ஆயுஷமாகிய வெயிலில் மிகவும் வாடி வெண்ணிடமாகிய திருமேனியானது பொன்னிறமாகவும் கண்ட கருப்பாகவும் மாறி திருவுருவெல்லாம் மாறி வெளியே இருந்து உடலகங்கள் பிரிவாற்றமையால் தயவுடன் தங்களை அழைத்து வர சொன்னார். வாரி சுந்தரமூர்த்தி நாயனார், உன்னுடைய பரமேஸ்வரன் வினோத என்னவென்று கொள்வது கல்பமணிந்து கருகாவனத்தில் குத்தி எடுத்து ரிஷிகத்தினுடைய கற்பை அடித்து கிருஷ்ணமோகினியை புணர்ந்து உடலை தடிக்கும் ஆணை விரித்தும் போட்டும் பிரித்தோடு இருக்கும் ஆமையோடு அணிந்தும் ரிஷபத்தின் மீதே உடல்களில் ஆடி வெளிநாடு வேகத்து மொழியை விட்டு வேடனத்திலே சென்றும் வீட்டுக்கு வருஷம் கொண்டு நரியை வெளியாக்கிய பாண்டியன் கையா புறம்படிப்பட்டு அன்றைக்காக அன்னம் பேசி பறவைக்காக அந்தராத்தை கூடி போயும் இப்பேற்பட்ட குணநடத்தைகளை எல்லாம் காற்று குறித்து தவித்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் எனக்கு எதிராக கங்கை என்று விடுத்து எனக்கு தெரியாமல் சந்தேகம் மதித்து விட்டார். அதனால்தான் கோபமாய் கண்மணி வருவமாக உங்களுடைய மகாதேவன் ஆரோக்கியார் குறிப்பிட்டார். நீரும் மகிழ்ச்சி பரமேஸ்வரன் மகாபெரியவன் வருவதாக இவைகளெல்லாம் உங்களுக்கு கோவில் ஆங்கிவாரி தாங்கி நாயனாரை நிறுத்திவிட்டார். சுவாமி கட்டி அனுப்புகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு பார்வதியார் சன்னியாசியார் அதிகமோடுடன் கபாடம் திறந்துவிட்டது. பின்பு சுந்தரமூர்த்தி நாயனார் சுதர்சன நமஸ்காரம் செய்து வணங்கி பார்வதியார் சன்னிதானத்தில் கேள்வம்மா தாய், உங்களிடமாக அனுபவித்து உற்பத்தி உலகத்தை காத்து ரட்சிக்கப்பட்ட பரமேஸ்வரர் அதியுஷ்ணமாகிய வெயிலில் மிகவும் வாடி வெண்ணிறமாகிய திருமேனியானது பொன்னிறமாகியும் கண்டம் கருப்பாக மாறியும் திருவுருவமெல்லாம் மாறி வெளியே நின்று உலகங்கள் பிரிவாற்றமையால் தயவுடன் தங்களை அழைப்பார் சொன்னார். வாரி சுந்தரமூர்த்தி நாயனார், உங்களுடைய பரமேஸ்வரன் உணவு நடத்தங்கள் என்னவென்று சொல்வேன். கர்ப்பமணிந்து தாழ்வாவத்தில் வெச்செடுத்தும் ரிஷிபத்தினுடைய கற்பெடுத்தும் விஷ்ணுமூகியை புறன் சுடலத்திற்கும் ஆணையுரித்தும் போட்டும் புலித்தோடு உடுத்தும் ஆமையோடு அணிந்து
ரிஷபத்தின் மேலே சுடலை தனில் ஆடியும் வெள்ளாடியுண்டும் கல்லால் அடிபட்டும் விறகு சுமந்து பெற்றும் வேட நெத்தினை சென்றும் புட்டுக்க மண் சுமந்து நரியை பரியாக்கியும் வரியை நரியாக்கிய பாண்டியன் கையால் விளம்படிப்பட்டும் நெருக்கடிக்காக கள்ளம் பேசியும் வரவைக்காக அசுராத்தையும் செய்து போய் ஏற்பட்ட குணநடத்தைகளை எல்லாம் பார்த்து பொறுத்து சகித்துக் கொண்டிருந்தது. இவையெல்லாம் எனக்கு எதிரியாக கங்கையின் எனக்கு தெரியாமல் சண்டையில் மதிக்கிறாரே. இதனால் தான் என் கோபம் பன்மடங்கு அதிகமானது என்று உங்களுக்கு மகாதேவன் பார்வதியார் திருப்பி அனுப்பினார். நீரும் நல்ல விதம் தான் என்னுடைய பரமேஸ்வரன் மகா பெரியவராக இவைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லும் என்று கூறி வாங்கி மாறும் தாமதமாக நாயனாரை குறித்திருந்தார்கள். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சன்னிதானம் சுவாமியிடம்